ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், வட்டார கல்வி அதிகாரி. இந்த எக்ஸாமுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அதாவது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறது என்னென்னா, அப்படியே குரூப் ஃபோர் மெட்டீரியலை அந்த கவரை மட்டும் பிரிச்சுட்டு, அந்த அட்டையை மட்டும் பிரிச்சுட்டு பிஓ மெட்டீரியல்னு சொல்லி அட்டாச் பண்ணி அப்படியே கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அது உண்மையிலுமே அது எப்படி அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க என்னன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நம்மளுடைய சிலபஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்மூடித்தனமாக யாராவது டெஸ்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை மெட்டீரியல் கொடுத்தாலும் சரி, அதை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நம்ம ஒரு பிஎட் லெவல் படிச்சிருக்கோம். நமக்கு ஒரு அனாலிட்டிக்கல் பவர் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்களுடைய சிலபஸை நீங்கள் பிரிண்ட்டு இல்லைன்னா ஏதோ ஒன்று எழுதியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த சிலபஸில் நமக்கு ஸ்கூல் புக் படித்தா யூஸ் ஆகுமா, இல்லை எதை ரெஃபரன்ஸ் புக் போனால் யூஸ் ஆகுமா என்னன்னு சொல்லி நீங்களே அனாலிட்டிக்கல் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸை மட்டும்தான் அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது எல்லாமே ஓரளவு ஸ்கூல் புக்கு. குரூப் 4 அப்படியே நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அதுலேயுமே இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 கொஞ்சம் பின்னாடி போயிட்டான். அதாவது ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரியான டாப்பிக்லேருந்துலாம் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கொடுக்கதே ஒரு டிகிரி லெவல், ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சு போஸ்ட்டுங்கும்போது நீங்கள் எப்படி ஸ்கூல் புக்கை நம்பி மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஒருத்தங்க ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டோட ஷெட்யூலை பாருங்கள். அதில் 6ஆம் வகுப்பு தமிழ், 7ஆம் வகுப்பு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இதில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்கிலீஷ்லாம் ஸ்கூல் புக்லேருந்து எதுவுமே கவர் ஆகாது. ஓகேங்களா? ஈவன் மேக்ஸ் முதற்கொண்டு நமக்கு மேக்ஸ் ஸ்கூல் புக் பேஸ் தான் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு டிகிரி லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ட்விஸ்டட் கொஸ்டினாக பார்த்தா நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அப்படியே ஒரு ஒரு லெட்டர் கூட மாறாமல், ஒரு எழுத்து, அதாவது ஒரு நம்பர் கூட மாறாமல் அப்படியே கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க. பட்டு இப்போ அந்த பேட்டர்ன்லாம் மாறிடுச்சு. நமக்கு அதை பேசிக்காக வச்சு அதில் ட்விஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களா இது மாதிரி தேடி படித்தா கூட அவங்களால ஒரு 50% மெட்டீரியல் கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணி படிக்க முடியும். இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு பேரில் அவங்கள குழப்பி நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம், வாங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃப்பில் தயவுசெய்து விளையாடாதீங்க. ஏன்னா நான் ஒரு கைடன்ஸ் வேணும், அந்த பற்றின நமக்கு ஒரு புரிதல் இல்லை, அந்த சிலபஸ் பற்றின புரிதல் இல்லை, நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்கள தயவுசெய்து குழப்பி விடாதீங்க. அதுக்கு அவங்களாவே போயிட்டு ஒரு லைப்ரரியிலையோ இல்லை எங்கேயோ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அவங்களுடைய நாலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஓரளவு சிலபஸ் அவங்களால கவர் பண்ண முடியும். நீங்கள் நான் ஃபாலோ எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுடைய டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கை திரும்பி அவங்கக்கிட்ட திணிக்காதீங்க. நம்ம ஸ்கூல் புக்கு உண்டான சிலபஸ் நமக்கு பிஓக்கு இல்லை. ஓகேங்களா? திரும்பி நான் ஒவ்வொரு வீடியோலுமே நான் இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் பிஓ அண்டு டிஓ இதுக்கு 2க்கு மட்டும் தான் இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். மற்றபடி நான் டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சேனல்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? டெட்டுக்கு கூட என்கிட்ட கேட்டாங்க, மெட்டீரியல் கொடுங்க மேம், எனக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெட்டு கூட நான் கொடுக்கல. ஏன்னா அப்படியே ஸ்கூல் புக்கு படிக்க எதுக்குப்பா நம்ம மெட்டீரியல் கொடுக்கணும், அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கே படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஓகேங்களா? என்னுடைய ஃபோக்கஸ் வந்து பிஓ அண்டு டிஓ. இதுக்கு 2க்கு மட்டும் தான் நான் வந்து கைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதனால் எதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலும் அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவோடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகேப்பா. கண்மூடித்தனமாக நான் சொல்கிறது முதற்கொண்டு நீங்கள் வந்து நம்ப வேணாம். ஃபஸ்ட்டு சிலபஸை பாருங்கள். சிலபஸை பார்த்து அந்த கண்டென்ட்லாம் எங்கெங்கே படித்தா நம்ம கவர் ஆகும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதில் இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது உங்ககிட்ட. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது, மேம் நான் மட்டும்தான் வந்து என்னுடைய ஃபேமிலியில் நான் மட்டும்தான் இப்போ படிச்சிருக்கேன். நான் ஜாப் போனால் தான் என்னோடய ஃபேமிலியே வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும் அப்படிலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து உண்மையிலுமே கண்ணீர் விட்டுலாம் பேசுகிறீங்க. அப்போ இருக்கும்போது நீங்கள் தவறான ஒரு கைடன்ஸில் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவோடைய ஒரு மோட்டோ. ஓகேப்பா. தேங்க்யூப்பா.